பயம், கவலை, அழுத்தம், சோர்வு இது போன்ற நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிற பொழுது மாம்சத்திலும் ஆவியிலும் என்ன மனநிலையோடு இருக்கிறார்கள், எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இதில் 2 விதமான பயம் பார்த்தோம். ஒன்று தேவ பயம், இன்னொன்று தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தினுடைய இழப்பு. அப்படியானால் இந்த இழப்புகளுக்காக இஸ்ரவேலர்கள் தேவ நம்பிக்கை இழக்கும் போது அவர்களுக்கு என்ன நடக்கும் என்றால், அவர்களுக்கு உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் மீறுகிற பொழுது திகில், இரவும் பகலும் அவர்களுக்கு எப்படி இருந்தது, நெகேமியாவுக்கு பயத்தை உண்டாக்கும் போது அவர் எப்படி நடந்து கொண்டார், தானியேல் சோர்வாக இருக்கும்போது அவர் இப்படி வியாதிப்பட்டார், பெல்சாஸ்தார் கலங்கின போது அவர் சரீரத்தில் என்ன நடந்ததுன்னா முழங்கால் தளர்ந்தது, இடுப்பின் கட்டுகள் எல்லாம் அகன்று போனது, அதாவது தளர்ந்து போச்சு. யோனா சோர்வாகும் போது இருதயத்தில் மனமடி வந்துடுச்சு. தான் நினைத்தபடி நடக்கவில்லை என்பதற்காக அவர் தேவனோடு எதிர்த்து பேசுகிற எரிச்சல் அளவுக்கு அவர் ஆளானார். யோனா சாவை விரும்பினார். பாருங்கள், ஒரு சின்ன பயம், சின்ன சோர்வு எவ்வளவு பெரிய காரியங்களை செய்து விடுகிறது என்பதை பாருங்கள். ஆகையினால் எந்த எண்ணமும் கிறிஸ்துவுக்கீழாக வரும்போது நாம் சிறைப்பிடிக்காவிட்டால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையும் இழந்து போகலாம், பூமிக்குரிய சரீரத்தையும் நாம் ஒருவேளை தற்கொலை பண்ண முடியும், ஒருவேளை தேவனுக்கு எதிராக நாம் பேச முடியும், பாவம் செய்ய முடியும். இந்த விதமான வாய்ப்புகள் தொடர்ந்து நமக்கு என்ன செய்து இருக்கிறது. ஆகவே நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக தேவனிடத்திலே நாம் செபிக்கணும். யோனா சொன்னார், யோனா 4:9, அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரணபரியந்தம் எரிச்சலாக இருக்கிறது நல்லதுதான் என்று சொன்னார். தேவனை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு அவருக்கு ஒரு யோசனை வந்துருச்சு. அதே மாதிரி இந்த அகிதோப்பேல் தன் யோசனையின்படி நடவாத போது அவன் தனக்கு என்ன செய்து கொண்டான் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்படி கூட மக்கள் வீட்டில் நீங்கள் சின்ன சின்ன பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கலாம், அது அதிகமாக முத்தி போகலாம், அழுத்தங்கள் நிறைய வரலாம். இப்போது சில நேரங்களில், சில மாதிரி நேரங்களில் அவங்க தங்களுடைய கட்டுப்பாட்டை இழந்து அவர்கள் வேலைகளை இணைச்சாங்கன்னா செத்து கூட போகிறாங்க. அப்போது 2 சாமுவேல் 17:23 அகிதோப்பேல் தான் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி 4 கொண்டு செத்தான். அவன் தகப்பன் கல்லறையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் என்று சொல்லப்படுது. நாம் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. எப்போவுமே தேவன் என்ன சொல்கிறாரு அதுக்கு நாம் ஒத்து போகணும். நாம் சொல்கிறத மற்றவங்க கேட்டே ஆகணும், நம்ம சொந்தமாக சொல்கிறத இல்லை. நீங்கள் தேவனுடைய வார்த்தையிலேருந்து சொன்னாலும் இப்போவே அவங்க கேட்டாகணும் அப்படின்னா நம்ம தேவன்கிட்ட செபிக்கணும். தேவன் தான் நாம் வேலைக்காரர்கள். நமக்கு சொல்லும்படியான அதிகாரம் இருக்கே தவிர அவர்களை நிர்பந்திக்கும்படியான அதிகாரம் நமக்கு அதிகமாக கொடுக்கல. நெருக்கி நம்ம ஏவலாம், சகாயராக இருக்கணும், அதிகாரியாக இருக்கக்கூடாதுன்னு தேவன் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து போதிக்கிற பொழுது அதிகாரமாக உடையவராக போதிச்சார். ஆனால் அவருக்கு பிதாவினுடைய கட்டளை எப்படி இருந்தது. ஆனால் நாமும் சகல அதிகாரத்தோடு கடிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சொல்கிறார் தீமோத்தேயுல. ஆனால் இப்போவே நடந்துடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது, தேவன் விளைச்சலை கொடுத்தாலே தவிர அவங்க மனநிலை பொறுத்து அவங்க தாழ்த்துறாங்களா இல்லையா, தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா இல்லையா என்பது பொறுத்தா அந்த வேலைகளானது நடைபெறும். ஆகையினாலே நாம் அதுக்காக அதிகமான அழுத்தங்களும் அதிகமான மன சோர்வும் அழுத்தம் இருக்கிற பொழுது சரீரத்தை நம் சமயம் ஒருவேளை காலத்துக்கு முன்னாடி பூமிக்குரிய வகையில் செத்து கூட போகலாம். ஆகையினாலே நாம் தேவனுடைய திட்டங்களுக்கு ஒத்து போகிற பிள்ளைகளாக இருக்கணும். பயமும் தீலும் தேவனுடைய பிள்ளைகளோடு நடக்க முடியாமல் பண்ணிடும் நம்மளை. வீணான பயம், வீணான தீலு, மாயமான காரியங்களை சிந்திப்பது, தேவனுடைய சத்தியத்திற்கு புறம்பாக நம்ம யோசிப்பது, இதுகெல்லாம் நம்முடைய அந்த
தேவனோடு செய்கிற அந்த பணிகளை தடை செய்யும். ஆகையினால எதுக்காக அதை சொல்கிறோம்னா, நியாயாதிபதிகள் 7:3 26,000 பேர் வந்ததாக நம்ம ஏற்கனவே படித்திருக்கிறோம். அப்போ 26,000 பேர் பயமும் திகிலு சொன்ன உடனேயே அவங்க ஓடி போயிட்டாங்க. கடைசியில் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. ஆகையினால வீண் பயம், தேவையில்லாத காரியங்களை நம்ம பயத்துக்கு இடம் கொடுத்தோம்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகளோடு நடக்க முடியாமல் கூட நம்மளை கலங்க பண்ணிடும். அப்போது நம்மை கலங்க பண்ணத்தக்கதான பொல்லாத ஆவி கூட நமக்குள்ளே இருக்கும். அப்போது அதை விட நாம் தேவனை விட அந்த கலங்க பண்ணுகிற ஆவிக்கு நம்ம செவி கொடுக்குற பிள்ளைகளாக ஆகும். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, 1 சாமுவேல் 16, 14, 15 கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீக்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே என்று சொன்னார். இந்த மாதிரி பொல்லாத சுபாவங்கள், கோபம், பகை, பொறாமை, இதெல்லாம் நம்ம தேவனை அதிகமாக நெருங்க முடியாதபடியும் தேட முடியாதபடியும் அது நம்மளை அப்புறப்படுத்திவிடும். ஆகையினால கலகம் மனுஷனுக்குரிய பயத்தை கொண்டு தேவ நம்பிக்கையை இலக்கு பண்ணிவிடும். தேவனுடைய பிள்ளைகளோடு நடப்பதை அது நிறுத்திவிடும். 1 சாமுவேல் 17:10-11 வாசிப்போம். பின்னும் அந்த பெலிஸ்தியன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தியன் வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். பாருங்கள், தேவன் மேலே நம்பிக்கை இழந்த மக்கள் மனுஷனுக்காக பயந்து அநேக நிந்தனைகளையும் அநேக பயங்களையும் அவர்கள் உள்ளடக்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் தாவீதுக்கு தேவன் அந்த பயத்தை தரவில்லை. தேவன் மேலே நம்பிக்கையுடையவராக இருந்தார். பாருங்கள், மனிதனுக்காக நாம் பயப்படும் பொழுது இயேசுவானவர் கைது பண்ண போகும்போது பேதுரு சொன்னார், அவரை அறியேன் என்றும் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். இந்த மாதிரி சூழ்நிலையிலே நம்ம மறுதளிக்கக்கூடிய வாய்ப்பு வந்துடும். இந்த பயம் நம்முடைய நம்பிக்கையை நிச்சயமாக கெடுத்துரும் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாதுங்க. இஸ்ரவேல் மக்களுடைய ஒரு காரணம் பயம்தான். எங்களுக்கு உணவு இல்லை, தண்ணி இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பமான சூழ்நிலையிலேயே அவங்க எகிப்தை நினச்சிக்கிட்டே மோசையோடு நடந்துக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. அப்போஸ்தலர் 7 நம்ம படிக்கிறோம், இருதயத்தில் எகிப்துக்கு திரும்பினார்கள் என்று வேத வாக்கியங்கள்லாம் பார்க்குறோம். அதே மாதிரி பேதுருவும் கலாத்தியர் 2 அவர் பயந்து மாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி நாம மனுஷனுக்கு பயப்படோம்னா நீதிமொழிகளை பார்த்தீங்கன்னா கண்ணியை வருவிக்கும். இது போன்ற பயங்கள் நம்மை ஒன்று சரீரத்தையும் சோர்வாக்கிடும், நம்ம சரீரங்களில் அழுத்தம் கொடுத்து வேற நோயாகவும் ஆகலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையும் நம்மளை இலக்கு பண்ணிடும். அதனால நம்ம வீண் பயங்களை தவிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. தேவன் மேல விசுவாசம் உள்ளவங்க எப்பொழுதும் தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறபடினால கலக்கமடைந்தாலும் அந்த மனமுறிஞ்சு போக மாட்டாங்க, நம்பிக்கையை அவங்க இழந்துட மாட்டாங்க. சில நேரமான இழந்துடுறோம், ஆனது பாவம். 2 கொரிந்தியர் 4:7-10 வரைக்கும், 10-12 வரைக்கும், 13 வரைக்கும் இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முடிகிறதில்லை, மன முறிவடைகிறது இல்லை. அப்படியான இவங்களுக்கு அந்த நெருக்கங்களை தேவன் அனுமதிச்சிருக்காரா? விசுவாசத்தின் அளவின்படி அவர்கள் என்ன திராணியோ அந்த அளவுக்காக அவங்க மனமுறிஞ்சு போகாமே இருக்காங்க. சில மக்களையும் செத்துடுறாங்க, சில மக்களையும் நோய்வாய்ப்படுறாங்க. பாருங்க, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படலை, கீழே தள்ளினாங்க ஆனால் மடிந்து போகலை. எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை சுமந்தே தெரிஞ்சுறாங்க. 2 கொரிந்தியர் 4:11-12 எப்படின்னு சொல்றாங்க, எப்படி இதெல்லாம் எங்களால் முடிந்தது? சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பேலன்ஸ் செய்கிறது. அப்போ இந்த விதமான 4:13 பார்த்தீங்கன்னா, ஆகையால் விசுவாசித்தேன்,
ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் என்று சொன்னாங்க. அப்படியானா நாம் இந்த மாதிரி விசுவாசத்தை இழந்து போகாமல் இருந்தோம்னா பயத்தை நம்ம கேப்சர் பண்ணிடுவோம், அதை சிறைப்பிடிச்சிடுவோம். நம்ம எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு விரோதமாக செயல்படுகிற எண்ணத்தை சிறைப்பிடிக்கிற அந்த நம்பிக்கையை நம்ம தேவன்கிட்ட கேட்கணும். சிறைப்பிடிச்சிட்டோம்னா அவைகள் நமக்கு மேற்கொள்ள முடியாது. இவைகளெல்லாம் ஆவிக்குரிய மனிதர்களுக்கு தேவன் ஏன் அனுமதிக்கிறார்? தேவனுடைய அன்பில் நாம் நிலைத்திருக்கிறோமா இல்லையா என்று அறிந்து கொள்வதற்காக தேவன் இதை காரியங்களை அனுமதிக்கிறார். ரோமர் 8:35-36 உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோமே. இதெல்லாம் நம்ம பிரிக்க மாட்டாதுன்னு நிச்சயத்திருக்கணும் ரோமர் 8:39. ஆனால் பாருங்கள், உங்களுக்கு எந்த பயமும் இவங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியல. ஏன் கேட்டோம்னா அவங்க நம்பிக்கை விசுவாசிக்கிறாங்க, அதில் பலமாக இருக்கிறாங்க. கிறிஸ்தவங்க இந்த மாதிரி பயமான கலக்கமான சிக்ஷையான நேரங்களில் சோர்ந்து போயிட்டோம்னா என்ன நடக்கும்? சோர்ந்து போயிட்டோம்னா நம்ம அற்பமாயிடுவோம். எபிரேயர் 12:5 சொல்கிறாரு, அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. அப்போ நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கணும்? என்கிட்ட தேவன் அன்பு கூறுறாரு. எபிரேயர் 12:6. அப்போ நம்ம என்ன செய்யணும்? சோர்ந்து போனதுனால இந்த கிறிஸ்தவங்க என்ன ஆயிட்டாங்க? நெகிழ்ந்த கையாயிட்டாங்க, தளர்ந்த முழங்கால்களை வச்சுட்டாங்க, முடமாக போயிட்டாங்க. திரும்ப நிமித்தும்படி கேட்கிறார். எபிரேயர் 12:13. சோர்வு அவர்களை தேவனிடத்திலிருந்து பிரித்து விட்டதா? ஆமாம். எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லணும். அப்போ சோர்வு, பயம், நம்பிக்கை இழக்க பண்ணி தேவனுடைய வார்த்தை கேட்பதை தடை செய்து அவர்களை தேவனை விட்டு தூரப்படுத்தி தளர்ந்து போக வைத்தது, அவர்களை வழிவிலக செய்தது, திரும்ப கட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. சில மக்கள் ரொம்ப அற்பமாக எண்ணுகிற மக்களாக இருந்தாங்க. அங்கே பல்வேறு விதமான அந்நிய போதனைகள் அழைப்புண்டு தெரிய ஆரம்பித்தாங்க. அதனால் இவ்விதமான கலக்கங்களும் சோர்வுகளும் நம்மை தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்போது இதிலிருந்து நம்ம என்ன உணர்ந்து கொள்கிறோம்? தேவன் மேல் கொண்டுள்ள நம்முடைய நம்பிக்கையை நம்முடைய சொந்த கவலை கெடுத்து விட அனுமதிக்கக்கூடாது. பயம், சோர்வு நமக்கு வரும் பொழுது பொல்லாத நினைவுகளை அது கொண்டு வரும். சோர்வு தேவனை எதிர்க்கிற அளவுக்கு எரிச்சலையும் மனக்கலக்கத்தையும் உண்டாக்கி நம்முடைய அழுத்தத்தை தொடர்ந்து நீடித்து தற்கொலை நாண்டு கொண்டு சாகிற அளவுக்கு செய்துவிடும். அது மாத்திரமல்ல, சோர்வு நம்மை வியாதியில் படுக்க வைத்துவிடும். எரிச்சல் நம்முடைய மன அழுத்தம், இரத்த அழுத்தத்தை கூட அதிகமாக்கிடும். இவைகளாம் சரீரம் அது போயிட்டு போகுது, ஆனால் ஆத்மா இழந்துருவோம்ல. பயமும் திகிலும் வரும்பொழுது நம்ம தேவன்கிட்ட நோக்கி செபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அப்போ இவைகள் நமக்கு முதலாவது சோர்வு வியாதிகளை கொண்டு வரும், பிறகு தேவனை விட்டு விலக செய்யும், அப்போ நம்முடைய ஆரோக்கியத்தை கெடுக்கும், ஓட்டப்பந்தயத்தை விட்டு அது நிறுத்திடும். ஆகவே நம்ம ஜாக்கிரதையாக இருந்து இவைகளை தொடர்ந்து நடப்பிப்போம். பிதாவாகிய தேவன் உதவி செய்யும்படி நாம் ஒத்தாசை கேட்போம். மகா இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல பிதாவே, மாம்சத்தில் இருக்கிற நாங்கள் இந்த விதமான சோர்வுகள், பயங்கள், கலக்கங்கள் இவைகளெல்லாம் எங்களுக்கு வரும் என்று நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஏதோ புதுமை என்று நினைத்து விடாதபடி, அதை ஆச்சரியமாக எண்ணாதபடி இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிட்டது, இயேசுவுக்கு நேரிட்டது, பரிசுத்தவான்களுக்கு வந்தது. ஆகவே எங்களுக்கும் அது நேரிடும் என்று அறிந்து அதெல்லாம் நாங்கள் நம்பிக்கையின் மேல், அன்பின் மேல் கட்டுவிக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, ஏதோ புதுமை என்று திகைத்து விடாதபடி எங்களுக்கு உதவி செய்யும். சோர்வு வராதபடி எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். எந்த எண்ணத்தையும் விரோதமாய் வராதபடி எங்களை
கவனித்து பாதுகாக்கும்படியாக கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே.